வாங்க எல்லாரும் சமைச்சிட்டீங்களா? இந்த நம்ம வீட்டில் சமையல் ஆகிக்கிட்டு இருக்குந்தா பாருங்க. மீன் வறுத்துக்கிட்டு இருக்கு, குழம்பு ஆயிடுச்சு, இங்கிட்ட நெத்திலியை பொரிச்சிருக்கு. அப்புறம் பார்த்துக்கோங்க, வெள்ளை சோறை விறகடுப்பில் வச்சு ஆக்கியிருக்கு. குழம்புகளை வெயிலில் போய் வைக்க முடியல, வெயில் கொளுத்துதா இதுண்டா சோறாட்டா அது வாட்டுக்கு வந்துடும். அதனால விறகடுப்பில் சோறை மட்டும் வச்சுக்கிட்டு குழம்பு கூட இதில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க. கத்தி பேசுகிறேன், கத்தையாக நகை விட்டுருக்கேன். அப்படியே புடவை கட்டிக்கிட்டு ஒட்டு முடிய ஒன்றுமே இல்லாட்டாலும் ஒட்டு முடிய வச்சு பின்னி அதில் பூவை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு குளிக்கிக்கிட்டு ஆத்தாடி இதுன்னு இப்படி தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க ஏத்த. நான் என்ன நிலையில் இருக்கேன்றத நான் என்னன்னு வெளிக்காட்டுறோனோ அதை வச்சுட்டே நீங்கள் என்னை கணிக்கிறீங்க. என்ன இப்போ என் நிலையை மாற்றிக்கிட்டு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சங்கிலியெல்லாம் அங்கிட்ட கலட்டி வச்சுக்கிட்டு இந்த மேலே இருக்கிற தோட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த கயரை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே எங்க கல்யாணத்துக்கு வந்தேன். ஏதோ என் வடக்கடையை போட்டு என் வயிற்றத்தையும் கழுவ முடியுது. என் புரிஞ்சு சம்பாதிச்சிட்டு வர சம்பாத்தியம் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டத்தையும் பத்துது, சாப்பிட்றதுக்கு கருமாயமாக போகுது. இதில் எங்கிட்ட நம்ம நகை எடுக்கிறது? நகை எடுத்து போடலைன்ட்டு என்னைய சொந்த தூரம் சேர்த்துக்கிறலையே, ஓரமாக நிற்கிறேன் அப்படின்னு நான் வருத்தப்பட்டு சோகமாக அப்படி கத்தி பேசாமல் பேசுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்த்துக்கிட்டு? ஏத்த பானுமதி கவலைப்படாதத்த, நீனும் ஒரு நாளைக்கு முன்னேறுவ, ஒரு நாளைக்கு நான் நட்ட போடுவேன், உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு நீங்கள் அனுதாபத்தில் எனக்கு லைக் போடுவியே, எனக்கு கமாண்ட் பண்ணுவேன். ஏத்த அது தேவையில்லை. அனுதாபத்தை பிறந்ததுலேருந்தே பெற்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பிறந்த அனாத ஆசிரமத்தை வளர்ந்த எனக்கு அனுதாபம் படுற சூழ்நிலை நம்மளுக்கு இனிமேல் வரவே கூடாதுடா கடவுளேன்றதே எனது எண்ணம். அதனாலதான் நான் பொழைச்ச பொழப்புல என்னத்தையா நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டாலும் நகை நட்டை எடுத்து போட்டுக்கிட்டு, நான் பிறந்த சமுதாயத்தில் நகை நட்டு இல்லாமல் இருந்தால் அம்புட்டு ஒரு அவமானப்படுத்துவாங்க. நம்ம குடிக்கிற கஞ்சி கூழாக இருந்தால் கூட அது குறைச்சி குடிச்சிக்கிட்டு நம்ம நகை நட்டுகளை போட்டுக்கிட்டு நல்லபடியாக விசேஷங்களுக்கு போகிறதுக்கு அதை பார்த்துக்கிட்டு கத்தையை நகை ஓட்டுருக்காங்க அப்படி இப்படின்ட்டு புறம் பேசுறது, கிண்டல் பேசுறது, கேடியாக பேசுறது, அலப்பறவன்றது இப்படிலாம் பேசாதியே. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டாலும் என் குடும்பத்துக்காக நான் பாடுபடுறேன். என் புருஷன் கொண்டு வந்த சம்பாத்தியம் போதும்ட்டு நான் பாட்டுக்கு இருந்துடாம நான் ஒரு முயற்சி எடுத்து அதில் ஒரு எழுதிய சம்பாத்தியம் பண்ணி அதில் ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு கிடைக்கேன். அப்படி நான் முன்னேற பாடுபடுறேன். அதே மாதிரி நீங்களும் இருங்க தேடுதே ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு நான் வீடியோவில் பேசுகிறேன். அதை பார்த்துக்கிட்டு அழுக்குது, குளுக்குது, மினுக்குது, வாய் அதிகம் பேசுது அப்படின்லாம் பேசாதியத்தே. நல்ல நிறைய மக்கள் எனக்கு லைக் போடுறீங்க, வேணும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு மனுஷலை அப்படி பேசாதீ, அமைதியாக பேசி அந்த மாதிரி நடித்தாத்தான் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நடிக்கிறவர்களைத்தான் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க. அதுதான் காலமாக போச்சு, கலிகாலமாக போச்சு. நான் என்னைக்கு அனுதாபப்பட்டு நீங்கள் என்னமும் எனக்கு செய்ய வேணாம் தான். நான் உண்மை நிலையை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.